குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். ராமரோட பரம்பரை தானே புளியரை கருப்பசாமி, ஐயப்பசாமி சித்தரோட அருள்வாக்கு. முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி. கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம், மகிழ்ச்சியான அருள்வாக்கு தருகின்ற சாமி என்போம். எலும்பிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம். திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம், பாவங்கள் போக்கும் சாமி என்போம். சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம், கட்டுமனை பூர்த்தியடைய ஆசி தருவார். கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார், கட்டுப்பாடாய் வாழ்பவன் நெஞ்சில் குடியிருப்பார். மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம், மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவராம். கற்பூர தீபம் ஏற்றினாலே ஒளியில் அவரே தெரிவாரே, கருப்பசாமி என்றே அழைத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே, எதையும் முடித்து தருவாரே. புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும், நிம்மதி பிறக்கும்.
நம் ஐயன் கருப்பசாமியுடைய திருவருளை, மகிமைகளை, மகத்துவத்தை இந்த குடியரை அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலிலே வந்து அனுபவித்து மன நெகிழ்வோடும் மன மகிழ்வோடும் இருந்து கொண்டு இருக்கின்ற பக்தர்களுக்கும் நம் சாமியினுடைய திருவருளின் சாட்சியை, சாட்சியத்தை உலகமெங்கும் யூடியூப் மூலமாக பார்த்து மனதுக்குள்ளே தியானம் செய்து கொண்டிருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் ஆசிகளும் நம் ஐயன் கருப்பசாமியுடைய அருளும் கிடைத்து உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் பூரணமாக நிறைவேறி தீய எண்ணங்கள் உங்களை தொடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னாலும் உங்களை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. முருகப்பெருமான் பழனிமலையிலும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லி முருகன் பழனியில் போய் உட்கார்ந்தவுடன் அவரை சமாதானம் செய்து தன்னுடைய குடும்பத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான் எவ்வளவோ பாடுபட்டார். ஆனால் முருகன் தன் பிடிவாதத்தை விட்டு இறங்கவில்லை என்று சரித்திரம் சொல்கிறது. தாய் பார்வதி தேவியார் போய் சமாதானப்படுத்தி அவருடைய திருவிளையாடல்கள் பலவற்றை எடுத்து கூறி அவருடைய மனதை செம்மைப்படுத்த முயன்று கொண்டு இருந்தாள். ஆனாலும் கோபம் தணியாத முருகன் குமரனாகவே இருந்து கொண்டிருந்தார். இவனை சரிப்படுத்துவதற்கு யார் இருந்தால் சரியாக முடியும் என்ற ஒரு பெரிய ஒரு சிந்தனை ஏற்பட்டது. ஆக சிவபெருமான் வைகுண்டாதிபதியாகிய எம்பெருமான ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தியானம் செய்து அழைத்தார். நாராயணா, முருகனுடைய கோபத்தை தணிக்க வேண்டுமே என்று சொல்லி கூப்பிட்டார். அப்படி திருமால் அங்கிருந்து வந்து பழனி மாமலையில போய் நிற்கும் பொழுது முருகனை பார்க்க போகும் பொழுது என்னெல்லாம் கொண்டு போனார்னா நிறைய பசுக்களா கூட்டிட்டு போனார். நான் பசுமாடுகளாக கூட்டு போய் பாலா கறந்து அவன் தலையில விட்டுருவோம், அவன் தணிஞ்சிருவான்னு நினைச்சு அந்த பசுக்களெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டினார் பழனிமலை அடிவாரத்தில். அந்த பசுக்களுக்கு தமிழிலே பெயர் ஓரெழுத்து ஒரு மொழியில் ஆ. ஆ என்றால் பசு. ஆ ஒன்று அதிர்ந்தோடின்னு திருவிளையாடல் புராணத்துல தாரதப்பட்டை மேல ஒலிகள் எழும்பியவுடன் ஆ ஒன்று அதிர்ந்து ஓடி என்று திருவிளையாடல் புராணத்தில் ஒரு வார்த்தையை கூறுகிறார். அந்த பசு இனங்களெல்லாம் கூடிய இடத்தை தூய தமிழில் ஆவினங்கள் கூடிய இடம் சொன்னாதான் ஆவினன் குடி. ஆவினங்களாகிய பசுக்கள் கூடி கொண்டு இருக்கின்ற இடத்திற்கு பேர் ஆவினங்குடி. அந்த ஆவினங்குடியிலே இருந்து முருகனை போய் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். முருகா, ஒரு கனிக்காக மனநொந்து பெற்றோர்களுடைய மனம் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு இங்க வந்து உட்கார்ந்தியப்பா, மாமனாகிய நான் உனக்கு இரு கனிகளை தருகிறேன் என்று சொன்னார். இரு கனிகளை தருகிறேன் என்று சொன்னதுக்கு விளக்கம் கண்டுபிடிக்க முடியவில்லை. முருகனுக்கு கோபம் தணிஞ்சிடுது. இரு கனிகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டார். எங்கே? என் தோளில் அமர்ந்து கொள், நான் உனக்கு கூறுகிறேன். தோளில் உட்கார்ந்துட்டேன். அப்படி மெல்ல இறங்கி நடந்து வந்துட்டேன். அந்த அந்த தோளில் ஏறி உட்கார்ந்த காலம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம். பங்குனி மாதத்துல உத்திர நட்சத்திரம். அப்ப இரு கனிகள் என்றால் என்னன்னு கேட்டார். நீ குமரனாக இளைஞனாக வளர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது வைகுண்டத்தில் நான் இருப்பேன், நீ சூரனை வதைப்பாய் எதிர்காலத்தில். அந்த சுபிட்சமான அருமையான உன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் கண்டு ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். ஒவ்வொரு கண்ணிலிருந்து பிறக்கின்ற ஒவ்வொரு துளிகளும் ஒரு பெண்ணாக பிறப்பாய். ஒன்று அமுதவல்லி, இன்னொன்று குமுதவல்லியா பிறப்பாள். குமுதவல்லியானவள் மீன்துறையில போய் வளர்ந்து தெய்வானையாக காட்சி எடுத்து உனக்கு முதல் மனைவியாக வந்து சேருவான். அமுதவல்லியானவள் வேடர்களுக்கு பிள்ளையாக பிறந்து வள்ளியாக வந்து உனக்கு வருவாள். ஆக இப்பிறவியில் இருதாரத்துடன் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய எதிர்காலத்தை பத்தி சொல்லிட்டார். யாரு? திருமால். சொன்ன உடனே கோபமெல்லாம் தணிந்து தந்தை தாயோடு போய் இணைந்து நின்று காட்சி அளித்தாள். அப்பொழுது வந்தாள் அவ்வை. ஒரு வார்த்தை, பெருமானே முருகா, சுட்டப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமா என்று என் அறிவுக்கு சுட்டி காட்டிய தமிழ் கடவுளே, நீ கோபித்து கொண்டு பெற்றோரோடு பிரிந்திருந்த காலமெல்லாம் என் உள்ளம் உயிரை பிரிந்தது போல் வாடியது. இன்று பெருமைக்குரிய பெற்றோர்களோடு நீ இணைந்திருப்பதை கண்டால் என் உள்ளமெல்லாம் கனிவாகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன. அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே ஈசனுக்கு மகிழ்ச்சி. அப்பா, இத்தனை பேர் என் பிள்ளையை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைத்து அவையே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார்.
ரொம்ப அருமையான கேள்வி. உலகில் உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவ்வை சொன்ன ஒரே ஒரு பதில், உலகில் மிகவும் உயர்ந்தது வஞ்சமில்லாத நல் உணர்வு. வஞ்சகமில்லாத நல்ல உணர்ச்சி தான் இந்த உலகத்துல மிக உயர்ந்தது. உலகத்தில் சிறந்தது எது அப்படின்னு, என்னாலும் பிறருடைய உள்ளத்தை புண்படாது நடத்தி கொள்வதே சிறந்தது அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்தில் 16 செல்வங்களை விட உயர்ந்த செல்வம் எதுன்னு கேட்டாரு ஈசன். அருமையான பதில் சொன்னார். இந்த உலகத்திலேயே உயர்ந்த செல்வம் நல்ல மனதை படைத்ததுதான்ப்பா உயர்ந்த செல்வம். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்காங்க. நல்ல மனதை பெற்றதுதான் இந்த உலகத்துல உயர்ந்த செல்வம். 1000 கோடி செல்வம் இருந்தாலும் பரவாயில்ல, 10 பிள்ளைகளை பெற்றாலும் பரவாயில்ல, 15 வீடு இருந்தாலும் பரவாயில்ல, 10 கோடி பேருந்து இருந்தாலும் பரவாயில்ல, கோடி கோடியா செல்வம் சேர்த்திருந்தாலும் கூட பரவாயில்ல. ஆனா என்ன பெற்றிருக்க வேண்டும்? நல்ல மனதை பெற்றிருக்க வேண்டும். நல்ல மனதை பெற்றதுதான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த செல்வம். ஆக மனம் பெற்றது உயர்ந்த செல்வம். என்றும் நிலைத்த நிலை எதுன்னு கேட்டான். நிலையாமை மிகுந்த இந்த உலகில் பிறவாதிருத்தலே நன்று என்று சொன்னார். இந்த உலக நிலை இல்லாதது ஈசனே, இந்த உலகத்துல நான் பிறக்காம இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அப்படியே நீ கர்மத்தின் காரணத்தினால் பிறந்து விட்டால் அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவனே, என்னாலும் உன்னை மறவாதிருக்க மனதை கொடுக்க வேண்டும் ஐயனே. அங்கேயும் சொன்னது என்னத்தை சொன்னா, மறவாதிருக்கிற மனதை கொடு. ஆக பகவான் கூட நம்மகிட்ட மனசை தான் கேட்கிறாரு, பொருளை கேட்கல. ஏன் அப்படி மனதை கேட்டாரு? ஔவையார்ட்ட சொன்னாங்க, அம்மையே, பெண்பால் புலவியாக இருக்கின்றீர், எல்லா பாடலிலும் பொம்பளைங்களை பற்றியே குறை சொல்லுகிறீர்களே, பெண்ணினத்தையுமே ஓயாமல் குற்றம் கூறி அவர்களுக்கு கட்டளை இடுகிறீர்களே, ஏன் அப்படின்னு கேட்டார் ஒரு அரசன். அருமையா சொன்னா, பெண்ணினம் பேணி காக்க வேண்டிய இனம் அப்பா, பெண்ணினம் கெட்டுவிட்டால் இந்த வையகமே கெட்டுவிடும். ஆகையினால் பெண்களை நான் காக்குவது என் கடமைன்னு சொன்னான். அவங்கள குறைன்னு சொல்லல, பெண்களை காப்பது என் கடன் என்று சொன்னாள். அந்த இடத்துல அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு வாங்க, கொடுப்பதற்கு எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் அதை பெறதுக்கு மனசு இருக்கணும். அந்த மனசு தான் இந்த இடத்துல முக்கியம். அதுக்கு அடுத்து சொல்றான், நாம் பிறவாது இருந்து இருக்க வேண்டும் என்பது ஒரு வரமாக இருந்தாலும் அப்படியே பிறந்து விட்டால் உன்னை மறவாது இருக்கின்ற நல் மனதை கொடுத்து விடு. எனக்கு என் குருநாதர் வழிகாட்ட வரம் கேட்டார். உனக்கு கோடி கோடியா செல்வம் நான் கொடுத்தோம்னா நீ என்னடா செய்வேன்னு கேட்டாரு. நான் எந்திரிச்சு நின்னேன், என் தம்பி எல்லாரும் கூட நின்னாங்க. கோடி கோடியா எனக்கு செல்வத்தை கொடுக்கும் பொழுது அதை நிறைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மனதையும் சேர்த்து கொடுத்துருப்பான்னு நான் சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, அப்படியே தந்தையின் மகனாரு எங்க குருசாமியும் எந்திரிச்சு நின்ட்டார். நான் சொன்ன வார்த்தையில மனமிழந்து உன்னுடைய உள்ளத்தை நான் பெரிதும் பாராட்டுறேன், எந்திரிச்சு நின்ட்டார். இன்று அவர் கொடுத்த வாக்கின்படி செல்வம் தந்திருக்கிறாரு. எத்தனையோ மக்களுக்கு அன்னதானமும் தானம் தர்மங்களையும் மனம் கோணாம நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் பகவானுடைய அருளால. அதனால எல்லாரும் தானம் தர்மம் முக்கியம். இந்த தானத்தில் மனது தான் அதுல பதிஞ்சிருக்கு, வேற எதுவுமே பதியலை. ஒரு சாப்பாடை பரிமாறுகிற பொழுது ஒருத்தர் இலையில உட்கார்ந்துருக்காரு, பாத்திரத்தை வச்சு உட்கார்ந்துருக்காரு, அந்த கரண்டில எடுக்கின்ற உணர்வை வச்சு நல்ல மனதோட பரிமாறுதாங்களா இல்லையா அப்படிங்கிறத அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். அதை கொடுக்கிற வேகம், அதை எடுக்கிற உணர்வு, அதை எடுக்கும் பொழுது உள்ள முகப்பாவனை, அதை கொடுக்கிற வேகம், அந்த பாத்திரத்திலேயோ இலையிலேயோ தட்டுகிற பொழுது எழுகின்ற ஒலி உணர்வு, இவைகளை வச்சு அவங்க உள்ளத்தை நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சுக்கணும். அதை வச்சு சாப்பிடனுடைய மனது தாராளமாகவும் சாப்பிடும், போதும் அப்படின்னு நினைச்சிடும். புரியுதா? அப்போ புளிச்சு போயிடும். தானமும் புளித்து விடக்கூடாது. புரியுதா? தானும் புளித்து விடக்கூடாது, தானமும் புளிச்சிடக்கூடாது. நீ புளியோதரையவே போட்டாலும் சரி, நல்ல மனதோட போட்டா அது இனிக்க இனிக்க வாங்கி சாப்பிடுவாங்க மக்கள். உண்மையா இல்லையா? அப்ப அங்க தேவை என்னது? மனசு. மனசு தான் அங்க தேவை. இதைத்தான் ஆஞ்சநேயர் அனுமான் கூறினார். சாகரம் தாண்ட வேண்டும், இலங்கை மாநகருக்கு சீதையை தேடி போவதற்கு கடலை தாண்ட வேண்டுமே, இலங்கையில் இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டார்களே, எப்படி செல்வது அப்படின்னு சம்பாவான் முதல் எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பார்க்காமல் ஆஞ்சநேயருடைய மனசுக்குள்ள ராம் ராம் ராம்னு உள்ளுக்கு ஒரு ஒலி எழுப்புகிறது. ராமநாமத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நமசிவாயம் என்ற மந்திரத்தில் ந என்னும் எழுத்துக்கு அடுத்த எழுத்து என்னது? மா.
நாராயணா அப்படிங்கிற எழுத்துல நா அப்படிங்கிற எழுத்துக்கு அடுத்த எழுத்து என்னது? ரா. அந்த ராவும் அந்த மாவும் சேர்த்து பாருங்க, ராமான்னு. ஆக ஸ்ரீராமரை கும்பிட்டால் சிவனை கும்பிட்டதாகவும் அர்த்தம், நாராயணனை கும்பிட்டதாகவும் அர்த்தம். அவன் தான் சங்கர நாராயணன். இந்த ராமநாமத்தை ஸ்ரீராமர் அவதாரம் செய்வதற்கு முன்பே இந்த ஆஞ்சநேய மூர்த்தி ராம் ராம் ராம்னு சொல்லுகிற பொழுதெல்லாம் உள்ளத்துக்குள்ள மனதுக்குள்ள ஒரு சக்தி, மனோசக்தி, ஒரு உணர்ச்சி அலை, ஒரு உந்தல் பிரம்மம், இவையெல்லாம் எழுந்துகிட்டு இருக்கு. அந்த ராமனை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த நாமத்தை சொல்லி இந்த உடலுக்குள்ளேயும் உணர்வுக்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு சக்தி வந்திருக்கிற பொழுது ஸ்ரீராமரை சந்தித்திருக்கும் பொழுது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஆளு மலேசியா அவர் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு அவரை நினைச்சு நினைச்சு பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும்? தன்னறியாம ஆனந்த கண்ணீர் வந்துடும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆறுவலர் புன்கணீர் பூசத்தரும்னு வள்ளுவர் சொன்னார். உண்மையா இல்ல? வாய் போயிட்டு வாங்கன்னு சொல்லும், கை கும்பிடும், ஆனா கண்ணு ரெண்டும் என்ன செய்யும்? கண்ணீர் மல்கிக்கிட்டு இருக்கும். அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரே ஆற்றல் அந்த கண்களுக்கு இருக்கு. அதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் கூட்டு இருக்கா? இல்ல. ஏன்? புன்கணீர் பூசல் தரும். உள்ள அவங்க பிரிதத்தை புண்படுகிற பொழுது கண்ணீர்ல இருந்து கண்ணீர் வந்து அந்த கண்கள் தான் அதை காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அன்புக்கு அவ்வளவு பெரிய சக்தி. அந்த மாதிரி ஸ்ரீராமரை வந்து கொண்டு வந்து பார்த்த உடனே அனுமானுக்கு தானே ஏதோ இந்த பிறவி பயனை அடைந்து விட்டதாக ஒரு பெரிய உணர்ச்சி அலை, ஒரு பேர் உணர்வு, ஒரு பேர் ஆற்றல், ஒரு உள்மன ஆற்றல், இவைகள்லாம் தோன்றியது. எப்படியாவது ராமனுடைய மன சோகத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்து தவம் இருந்தார். அந்த தவத்துல அப்படி தன்னுடைய ஆக்ஞா பர்வதம், ஆக்ஞானது 7 ஆதாரத்துல 6வது ஆதார சக்திக்கு பேரு ஆக்ஞை. ஆக்ஞைக்கு பேர் ஆக்ரஷ்ண அலை அப்படின்னு. ஆக்ரஷ்டம் என்றால் ஈர்ப்பு என்பது பொருள். இந்த ஈர்ப்பை சேமிக்கிற இடம் பிரமிப்புக்கு பேர் என்ன பேர்? மணிப்புரகம். இந்த ஈர்ப்பாகிய ஆக்ஞாவுக்கும் அந்த மணிப்புரகத்துக்கும் ஒரு சின்ன ரிலேட்டிவ்ஸ் இருக்கு, ஒரு தொடர்பு உணர்ச்சி அலை உள்ள இருக்கு. இங்க நினைக்கிறத அப்படியே நம்முடைய மணிப்புரகத்துல சேமித்து வச்சுக்கணும். இதுதான் அந்த 2 ஆதார சக்திக்கும் உள்ள ஒரு பெரிய ஆற்றல். அப்படி ஸ்ரீராமருடைய திருநாமத்தை சொல்லி ஆக்ஞா பருவத்தை நினைக்கிற பொழுது ஸ்ரீராமருடைய ஆத்ம சக்தி, ஜீவகாந்த சக்தி எல்லாம் அனுமானுடைய உடலுக்குள்ள வந்துருச்சு. வந்த உடனேயே கடலை தாண்ட வேண்டும் என்ற பொழுது அப்படி அந்த மேனி வந்து பூமியிலிருந்து அப்படி எழுகிறது. அப்படியே அந்த ஆத்ம சக்தியோடு அந்த ஜீவகாந்த சக்தியோடு சாகரம் தாண்டி ஜானகியை பார்த்து மீண்டு வருகிறார். அங்கிருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அங்க போய் சீதாதேவியை பார்த்த உடனே, அப்பனே, அசுரரின் மாயப்பிறப்போ ராவணனின் தூதனோ யாரென்று தெரியவில்லையே, ஐயன் ராமன் அனுப்பியதாக நீ கூறுகின்றாயே, எப்படியப்பா அடையாளம் காண்பது என்று ஒரு கேட்டாள். அதுக்கு ஒரு அருமையான ஒரு அர்த்தத்தை சொன்னார். ரொம்ப கம்பனை அது பாராட்டுவதா அல்லது உண்மையிலேயே இந்த நிகழ்வு ஒரு சிறந்ததா அப்படிங்கிறத ஐயப்பாடு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த நிகழ்வு அது வந்து மிகவும் சிறந்த நிகழ்வு அது. அம்மா, தாங்களும் ஸ்ரீராம சக்கரவர்த்தியும் உங்களுடைய தனி அறையிலே உலாவுகிற பொழுது உங்களுடைய அணிகலனில் இருக்கக்கூடிய ரத்தின கற்கள் உள்ள அணிகலனை எல்லாம் நீங்கள் கழட்டி வைத்தீர்களாம். அப்பொழுது உடனே ஐயன் கேட்டார், சீதா, எதற்காக இந்த ரத்தின மாலைகள் எல்லாம் கலத்தி வைத்து விட்டாய் என்று கேட்டாராம். நீங்கள் அதற்கு கூறினீர்கள், தாரகையை அழித்துவிட்டு விஸ்வாமித்திரருடைய தவத்திலே சுபாகுவை அழித்துவிட்டு மாரீசன் தப்பித்து விட்டான் என்ற மனவேகத்திலே நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது உங்களை மணமுடிப்பதற்கு ஜனக நாட்டிலிருந்து ஓலைகள் வந்து கொண்டிருந்தன. அந்த ஓலையை பெற்ற மகிழ்ச்சியிலே நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நதியின் கரையில் ஒரு கல்லு கிடந்தது. அந்த கல்லிலே ஸ்ரீராமருடைய பாதம் பட்டது. அந்த பாதம் பட்டவுடன் அந்த கல் பெண்ணாக மாறியது. அவள்தான் அகலிகை சாப விமோசனம். அந்த கல்லு சாதாரண கல்லே உங்களுடைய பாதத்தை பட்டு பெண்ணாக மாறிய பொழுது என் அங்கத்தில் போட்டிருக்கிற ரத்தின கற்கள் உங்கள் மேனிப்பட்டு பல பெண்ணாக மாறிவிட்டால் என் நிலை என்னாவதோ என்று சொன்னீர்களான்னு கேட்டார். கம்பராமாயணத்தினுடைய அற்புதமான ஒரு படைப்பை விசித்திரமாக கம்பன் கூறிய ஒரு கற்பனையாக இருந்தாலும் கூட கற்பு நெறிகளையும் ஞான நெறிகளையும் அற்புதமாக பிறவியினுடைய தன்மைகளையும் எடுத்து கூறிய ராமாயணம் ரொம்ப அருமையானது. இந்த காட்சியை சொன்னவுடனே கண்ணீர் விட்டு விட்டாள் ஜானகி. இந்த விஷயம் எனக்கும் ஸ்ரீராமருக்கும் தவிர யாருக்கும் தெரியாது மகனே.
நீ தெரிந்ததை நான் பெருமையோடு ஏற்றுக்கொண்டேன். நீ என் ஐயனின் தூதன்தான், அறிந்து கொண்டேன் யான். நீ வந்த விதத்தை கூறுவாயாகன்னு கேட்டான். உடனே விஸ்வரூபம் எடுத்து காட்டினார். விஸ்வரூபத்தை எடுத்து காட்டிருக்கும் பொழுது இவரை தொடாம அந்த விஸ்வரூபத்தை குறைக்க முடியாதுன்னு சொல்லி வெத்தலையை எடுத்து பாதத்துல வச்சான். அப்படியே தணிஞ்சிட்டார். அதான் நம்ம அனுமானுக்கு என்ன செய்யணும், வெத்தலை மாலை போடுறோம். வெற்றிலை எடுத்துக்கொண்டா உடனே தாயார் நினைவு வந்துடும். நினைவு வந்துட்டா பக்தன் யாரோ, அவன் நிலை என்னவோ, அவன் தேவை என்னவோ அதை உடனே எடுத்து சொல்லிடுவாரு, கொடுத்துருவாரு. ஆஞ்சநேயருடைய கோணம் அதுதான் வெத்தலை மாலை போடுறது. என் பையன் இன்னைக்கு வெத்தலை மாலை போட்டேன், என் கூட ஆஞ்சநேயர் இருக்காரு தெரிஞ்சுப்பட்டான். புரியுதா? ஒவ்வொரு மலர்களிலும் ஒவ்வொரு பொருளிலும் அவனுடைய அருளையும் அவனுடைய திருநாமத்தையும் இறைவனுடைய மாபெரும் அற்புத சக்திகளையும் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருளின் அற்புதத்தை நாம் அந்த உலகத்தில் நிறைஞ்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரசித்துக்கிட்டு இருக்கோம். அந்த கடலை தாண்டியதுக்கு என்ன காரணம்? மனோசக்தி. ஆக்ஞா பருவத்தில் தன்னுடைய மன அலைகளுக்கு உள்ளே ஸ்ரீராமருடைய ஜீவகாந்த சக்தியை பெற்றது போல அன்னை சீதாதேவியினுடைய ஜீவகாந்த சக்தியவும் அனுமான் ஏற்றுக்கொண்டார். அங்கிருந்து அனுமார் வரும் பொழுதே 20 காதவழிகளுக்கு அப்பாற்பட்டு வருகின்ற பொழுதே ஸ்ரீராமருக்கு ஜானகியோடு அனுமான் வருகிறானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சான். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏன் அப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக ஆராய்ந்து பார்க்கிறாரு பாருங்க. அதாவது அனுமானுடைய உடல் சரீரத்துக்குள்ளே ராமனுடைய ஜீவகாந்த சக்தியாக ஐக்கியம், ராமனுடைய ஜீவகாந்த சக்தியினுடைய ஐக்கியத்தோடு அப்படி சீதாதேவியுடைய ஜீவகாந்த சக்தியும் ஐக்கியமாகிவிட்டது. ஆக 3 ஜீவகாந்த சக்திகளோட ஆகாயத்தில் பறந்து வரும் பொழுது ஸ்ரீராமருக்கு ஜானகியும் வாராபுருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு அலைகள் தோன்றிவிட்டன. ஜானகியை கண்டுவிட்டான், இனி கரை கடந்து விட்டால் நம் கவலை தீர்ந்து விட்டது, கண்ணீரை துடைத்துக் கொள்ளலாம். எங்கே ஆஞ்சநேயன் என்று ஏங்கி தவிக்கின்ற பொழுது இறங்கி நின்றான், கட்டி தழுவி விட்டான் ஸ்ரீராமர். நிறைய படத்துல போட்டார பார்த்துருப்பீங்களே, ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் தழுவுவதை. அந்த தழுவுதல் என்ன அப்படி என்றால் எல்லாருடைய உணர்வுகளையும் தன்பார் ஏற்றுக்கொண்டார் மன அலைகளின் மூலமாக என்பதைத்தான் இங்கு விளக்கப்படுகிறது. இதிலிருந்து புரிந்து கொண்டது என்ன? இறைவனை வணங்குகிற பொழுது உன்னுடைய மனதை நீ தூய்மையாக வைத்திருந்தால் அந்த இறைவனுடைய சக்தி உன் ஜீவகாந்த சக்தியோடு ஐக்கியமாகிவிடும். ஒரு குருவை வணங்குகிற பொழுது மன நிறைவோடு நீ நினைத்து விட்டால் உன்னுடைய உள்ளுணர்வில் இருக்கின்ற அனைத்து விஷயமும் குருவை சார்ந்து விடும். அதே மாதிரி குரு ஒருவன் தன்னுடைய 7 சக்கரங்களையும் சக்கராயுதங்களையும் திறந்து பரிபூரணமான நிலைகளில் அவன் பக்தனுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று இருந்து விட்டான் என்றால் அவனுடைய ஆக்ஞா சக்கரத்திலே பக்தனுடைய ஜீவகாந்த அலைகள் பதிந்து தன்னிடம் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி பதிந்து அந்த பக்தன் நலமடைந்து விடுகிறான். இதற்கு தேவை என்ன? மனம். இந்த மனம்தான் தேவை. ஆக அவையார் சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே உயர்ந்தது மனசுதான் உயர்ந்தது. மனம் பெற்றதே மாபெரும் செல்வமாகவும் சொன்னான். அந்த மனதை எல்லோரும் பெற்றிருக்கிறோம், உண்மை. ஆனா எப்படி பெற்றிருக்கோம்னா மண்ணும் தண்ணீருமாக பெற்றது போல் வைத்திருக்கிறோம். தண்ணீர் வேறு மண் வேறு என்று பிரித்து விட்டால் தண்ணீரை குடித்து விடலாம், மண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் உண்மை. ஆகையினால் அதை சுத்தப்படுத்துகிற விதத்தை தான் ஆன்மீக நெறி என்று சொல்வார்கள். இந்த ஆன்மீக நெறிகளுக்குள்ளே இருந்து பிறருக்கு துன்பம் விளைவிக்காத தூய உள்ளத்தை நாம் பெற்று எல்லோரும் வாழ்த்தும்படி வணங்கும்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்முடைய மனதை மாசில்லாத மனமாக வைத்து ஈசனை என்று நமக்குள்ளே குடியிருக்க வைத்து அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க. வணக்கம். 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகாமுனிவர்களுக்கு, மாளிகைப்பாற கற்பசாமி, மயில்வாகத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்களும் நன்றிகளும். முதல் உத்தரவு மலப்புறம். அது எங்கே அது இங்கே வேறெங்கே தெய்வம் இருப்பது எங்கே. கோவில் கட்டணும்னு நினைச்சு வந்தது யாரு? இது யாரு? சம்சாரம் ஒரு பெரிய மின்சாரம்பா.
ரெண்டு சாமி கும்பிட்டுவாங்க ஒண்ணு போல. நீங்க யாரடா நினைவும் அந்த பாட்டை நீங்க கவனிச்சீங்களா? தெளிந்த நினைவும் உயர்ந்த மதியம் இருந்தால் திகழ்வது இடம் தெய்வம் தான். அப்ப அந்த நினைவு எதுக்குள்ள இருக்கு? மனத்துக்குள்ள இருக்கியா? என்ன புரியுதா? இன்னும் ஒரு தரம் கால் வரும். 4 ஆண்டுகள் என் உள்ளத்துக்குள்ள கோயில் கட்டி வச்சிருந்தேன். ஏன்? வெளியில கோயில் கட்டுறதுக்கு வசதி கிடைக்கிறேன். வெளியில கோயில் கட்டுறதுக்கு வசதி கிடைக்கிறேன்னு 14 ஆண்டுகள் என் உள்ளத்துக்குள்ளேயே கோயில் கட்டி வச்சிருந்தேன். கருப்பசாமி உனக்கு இப்படி கோயில் கட்டணும் அப்படி கோயில் கட்டணும் என் பிள்ளைகள்கிட்ட படம் போட்டு காட்டினேன். இப்படித்தாம்மா நம்ம கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டினா உங்கள்கிட்டலாம் அப்படி காட்டின மாதிரியே கோயிலை கட்டிட்டேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னுடைய உள்ளத்தில் இருந்த தெளிவு, என் மனதில் இருந்த மாசற்ற பக்தி, நான் எப்படி இந்த கோயில் இருக்கணும்னு என் உள்ளத்துக்குள்ள கோயில் கட்டி கற்பனையில கும்பிட்டுக்கிட்டு இருந்தனோ அதை அப்படியே வெளி உலகத்துக்கு கோயிலா கட்டி இன்னைக்கு கும்பிட வச்சுட்டேன். நானா வச்சேன்? எனக்கு உள்ள இருக்கிறானே கருப்பசாமி அவன் வச்சான். அத மாதிரி இவனுடைய உள்ளத்துக்குள்ள சொந்த ஊர்ல கருப்பசாமிக்கு ஒரு கோயில் கட்டணும், நான் கருப்பசாமி நினைச்சு அள்ளி கொடுக்கிற விபூதியால மக்கள் நல்லாகணும், அந்த பாக்கியத்தை எனக்கு தரணும்னு நீ கேட்க வந்திருக்க. காரணம் சொல்லலாம். இப்போ அந்த கோயிலை கட்டதுக்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறையா இருக்கு. அதனால அந்த இடத்த உனக்கு முதல்ல நான் முடிச்சு தரேன். அந்த இடத்துக்கு நீ பணம் கொடுக்கறதுக்கு வேண்டிய உதவியும் செஞ்சு அந்த இடத்த கொடுக்கறவங்களுடைய மனசு கோடாம பொறுமையா இருந்து உனக்கு தரதுக்கு வச்சா போதும்ல. இந்தாப்பா பணமும் தாரேன், அந்த கோயிலையும் கட்டி தரேன். கருப்பசாமிக்கு வேற என்ன வேணும் செல்லக்குட்டி? பக்கத்துல வா. குழந்தைக்கெல்லாம் உடம்பு முடியாத இனிமேல் நோயே வராது. போ, இந்த கனியை வீட்டுல வச்சுக்கா, கூட இருக்கேன், வரா பேரப்பிள்ள நல்லா இருக்கு. கருப்பசாமி தாமரை சேரி சொல்லாதே யாரும் கேட்டால். தாமரை சேரி எல்லாரும் வந்திருக்கு. நான் யாரை கூப்பிடுறோனோ அவங்க என் முன்னால வாங்க. அக்கா ஏக்கா உன்னைய பையன் காட்டுனாங்களா? யாரு செத்துருவான்னு சொன்னாங்க? உன் பிள்ளைய கால் வந்துட்டு. இப்ப பிள்ளை வந்திருக்காளாடா? இது யாரு? வா கால் வந்துருக்கா. ரெண்டு ஒண்ணு போல கால் வந்துருக்காங்க. செல்லக்குட்டிகளே, நல்லபடி வாழ்க என்று கல்யாண கோவிலிலே. பக்கத்துல வாங்க. நல்ல உட்காரு, மனசை கோண விடாத, தைரியமா உட்காரு. ஜாதகத்தை படிக்கிறவன், சாமிக்கு பூஜை வைக்கிறவன் கெட்ட வாக்கு சொல்லி பழகக்கூடாது. ஒருவனுக்கு விதியின்படி இப்படி நடக்க போகுது என்பதை தெரிந்தவன் ஞானி. அவனுக்கு ஆபத்து வர போகுது என்பது தெரிந்தால் அந்த மகனை பக்கத்துல அரவணைச்சு வச்சுக்கிடணுமே தவிர உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரப்போடா அப்படின்னு சொல்லி அவன் உள்ளத்தை என்ன செய்யக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. அப்படி உன் புள்ள போய் 2-3 இடங்கள்ல போய் கேட்டதுல உயிர்கண்டம் இருக்குன்னு சொல்லி இப்ப உள்ளத்தை கோளாறாக்கி வச்சிருக்காங்க. உண்மையா இல்லையா? அப்படி சொன்னது எல்லாம் உண்மையா பொய்யா? அப்படி ஒரு கண்டம் நடக்குமா அல்லது தானாகவே மனம் வந்து தற்கொலை நடந்துருமா அப்படிங்கிற ஒரு மன பயத்தோட நீங்க எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. அதனால உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது கன்னிமார்கள் தெய்வம் அங்க உள்ள இருக்கு. சப்த கன்னிமார்களுடைய அருள் சக்தி உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. முன்னோர்கள் இறந்து போன சில ஆன்மாக்களும் அங்க தெய்வீகமாக வந்து சேர்ந்து. புரியுதா? அதே மாதிரி நான் கருப்பசாமியும் அந்த எல்லையிலிருந்து உங்களை காக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கேன். அப்படி அந்த பிள்ளைக்கு தவறான கண்டங்கள் இல்லை என்பது உண்மை. அதை பத்தி கவலைப்படவும் வேண்டாம், கண்ணீர் ஒடிக்கவும் வேண்டாம். அவளை காப்பாத்தி நீடித்த ஆயுளோடு வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்த விடா. இந்தாங்க மக்களே, செல்வாக்காயிரு, ஆயுள் பாக்கியமா இருப்பான், வெற்றி அடையும். வாடா செலவு குடிக்க, கடன்களை தீர்த்துக்கா, புண்ணியமா இருந்துக்கா. கருப்பசாமி நல்லா இருக்கா. நாகர்கோவில் எல்லை ஆகி மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் கருப்பசாமின்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துக்கலாம். யாரெல்லாம் வந்தீங்கம்மா? கால் வந்துக்கலாம். தலைவன் தலைவியா? இப்ப நீ தனியா வந்திருக்கியா? நான் தலைவன் தலைவியை கூப்பிடுறேன். நீ யாரு செல்லக்குட்டி? தொழிலை பத்தி கேட்க வந்திருக்கா? இருங்க அடுத்து கூப்பிடுறேன். இன்னும் 2 தடவை கால் விடணும். மனசை அடப்பாய்க்கு நான் போய் பார்த்தேன்.
வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வம் இருக்கு. அதே மாதிரி அருகிலே தொண்டமான சாமியுடைய ஒரு அருள் பார்வை சக்தி இருக்கு. 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்தி வரக்கூடிய தொழில நஷ்டமும் கடன்களும் பட்டு இப்ப மனவேதனை அடைஞ்சிருக்கிய, நிறைய பணங்களையும் இழந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த துன்பங்கள்ல இருந்து உங்களை நீக்கி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. வாடா. அப்படியா? ஒரு புள்ள பெரிய இன்ஜினியரிங்கா படிக்கும், இன்னொரு புள்ள சயின்டிஸ்டுக்கு வரும். வெற்றியாக்கி தர. வேற என்னமா வேணும்? உன் கடனை தீர்த்தாத்தி சந்தோஷமா இருந்ததா, ஆனந்தம் அடைகிறார். அதே நாகர்கோவில் பகுதியிலிருந்து தென்காசி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள், வெயில் அடிக்குன்னு சொன்னியே, நான் சொல்றது நடக்கா? வாடா வேற பிள்ளை, நல்லா இருக்கியாடா? கால் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டுவாமா. திட்டுவாயை திருகி வைத்தாலும் ஆடும் கண்களை அடக்கி வைத்தாலும் மாறாதையா மாறாது, குணமும் மனமும் மாறாது, மனமும் குணமும் மாறாது. இன்னும் ஒரு முறை எல்லாரும் ஒன்று போல மன நிறைவோட கால் வந்துட்டு வாங்க பார்ப்போம். எம்பெருமா நாராயணருடைய அரசாட்சி உன்னுடைய குடும்பத்துல இருக்கு. ஆனா 3 ஆண்டு காலங்களாக செய்கிற தொழில்ல கொல்லாத கடனும் பிரத்தியாருக்கு உதவி செஞ்சு மாட்டிக்கிட்ட சில மனவேதனைகளும் உங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? என்னப்பா, உன் உதவியை பெற்றவன் இன்னைக்கு உன்னை கண்டுக்கிடாம போயிருக்கான். அவங்களால உனக்கு எந்த லாபமும் இல்லை. இப்ப கண்ணீரும் கவலையும் தான் அவன் வாழ்க்கையில் நடக்குது. இதனால நான் உங்களுக்கு அந்த நேரம் வந்தாச்சா, அந்த குபேர சம்பத்து பெறக்கூடிய காலத்தை மகாலட்சுமி கண் திறந்துட்டாளான்னு பார்த்தேன். 18 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. 18 நாட்கள் நீங்க கழித்து என்னை பார்க்க வருகிற பொழுது உங்களுக்கு வெற்றி மாலையும் கை நிறைய பணமும் கொடுத்து விடு. இவங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், புதுமையாக மலர்ச்சி பெற்று புன்மையா வாழ்வார்கள் சொல்லியாச்சு. கால் வந்துவாங்க செல்லங்களே. கால் வந்துட்டு கேள்விகளை உன் உள்ளத்தில் சுமந்து என்ன பார்க்க வந்திருக்கேன். 1, பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிளவுகள் குழப்பங்களை சரியாக்கணும். 2, மனைவியினுடைய ஆரோக்கியமும் மனதையும் தெளிவுபடுத்தணும். 3, இப்பொழுதுக்கு இருக்கிற செல்வங்களை எல்லாம் இழந்து வாழ்வோமா இப்படி தாழ்ந்து விடுவோமான ஒரு சந்தேகமான கேள்வி உன் உள்ளத்துல இருக்கு. கால் ஒன்று. அதனால இது நாள் வரை நடந்ததுக்கு செய்வன கோளாறு இருக்குமா, மாந்திரிகம் நடந்திருக்குமா, அப்படிலாம் பல்வேறு சிந்தனைகள் இந்த கிரகங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இப்படியெல்லாம் சிந்திக்க வச்சுது. இப்ப இந்த நேரங்கள் மாறி ஆடி அமாவாசையோட உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீருது. அதுவரை எந்த ஆபத்தும் இல்லாமலும் கஷ்டம் இல்லாமலும் காப்பாத்தி தாரேன். நிறைந்த செல்வத்தாளி தாரேன். வெற்றி ஆனந்தமாரடா மகனே. கோயம்புத்தூர்